செய்திகளையும் சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 11 மணியிலிருந்து நடக்கிற இந்த உபவாச கூடுகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. 2 மணி நேரத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் தகப்பனே 5 மணி நேரம் கடக்க இருக்கிறோம் ஆண்டவரே. உமது பிரசன்னங்களை ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இங்கு நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் தேவன் நீர் பதில் அளிக்க போகிறீர் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்கு உன் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனையிலும், நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாகவும், வார்த்தையை கேட்கிற அந்த வார்த்தையின் மூலமாகவும் எல்லாவற்றிலும் உம் நாமம் மகிமைப்படும்படி உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். வருகிற தாசர்களையும் வருகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் அழைத்து வரும்படி, எல்லாருடைய தடைகளை நீக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லைங்களா, அழகா சொல்றாரு. எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. வீடு இருக்கு, சொத்து இருக்கு, பணங்கள் இருக்கு, ஆஸ்தி அந்தஸ்து உயர்வு எல்லாமே இருந்தாலும், ஆனா அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். எல்லாம் என்கிட்ட இருக்குது தான், என்னால எல்லாத்தையும் எதையும் நான் செஞ்சுக்க முடியாது. எனக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அது அவரால் தான் நடக்கும். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, செய்து முடிப்பார்னு அவர் விசுவாசித்தார், நம்பினார். நம்ம கூட ஒரு நாளும் அப்படிதான் நம்பணும். எனக்காக அவர் செய்வார். அல்லேலூயா. எதை செய்வார்? நீ எதை நினைக்கிறாயோ அதை செய்வார். அல்லேலூயா. எதை நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற கர்த்தர் அவர். நீ ஒன்று நினைச்சிருப்பீங்க, ஆனா அதை காட்டிலும் சிறந்ததை செய்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஒரு பாடலை, அந்த வசனத்தை குறித்து ஒரு பாடல், அதிலும் கர்த்தர் மேலானதை நமக்கு செய்வார். அல்லேலூயா. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, கையை தட்டி பாடுவோம். இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும், காற்று வீசினாலும் தங்குறோம் இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும், காற்று வீசினால் தங்குறோம் இயேசுவிலே. தங்குறோம் இயேசுவிலே, தங்குறோம் இயேசுவிலே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொல்ல கைப்பற்றி, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, ஆமென், இதிலும் பெரியதை, எஸ் ஜீசஸ், இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ, இதிலும் மேலானதை, ஆமென், இதிலும் பெரியதை, எஸ் ஜீசஸ், இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன், என் தேவன் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எதெல்லாம் பெருகணுமோ அதையெல்லாம் பெருக செய்வார். அல்லேலூயா. எதிலெல்லாம் குறைவு இருக்கிறதோ அந்த குறைவுகளை எல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஊழியக்காரங்க ஒவ்வொரு நாளும்
இந்த பைபிள் ஃபுல்லாவே வாக்குத்தத்தம் நிறைந்தது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைந்த வேதம். அல்லேலூயா. அதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டு, ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம் வாக்கு தத்தம் நிறைந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஜனவரி மாசம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, டிசம்பரும் கொடுப்பாரு, 12 மாதமும் கொடுப்பாரு. ஆனா நீங்க அந்த வார்த்தையை எப்படி உள்ளத்தில் வைத்து, அதை எப்படி நீங்க தக்க வைத்து அதற்காக ஜெபிக்கிறீங்க, அதற்காக எப்படி வாஞ்சிக்கிறீங்கன்றத ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவம் பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நிச்சயம் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஊழியங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு நல்ல இடங்களை கொடுத்து நம்ம இன்னும் விசாலமாக தேவன் என்ன பண்ணுவார், அவரால் முடியுங்க. அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த ஜனவரி கூட நாங்கெல்லாம் வெளியே இருக்கும் போது என்ன ஆண்டவரை பெருக செய்யுங்க ஆண்டவரை, எல்லாம் விரிவாகலாம். அதுக்கேற்ற மாதிரியே கர்த்தர் வாக்கு தத்தத்தை நமக்கு அனுப்பினார், பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவோமா? இதிலும் மேலானதை விசுவாசத்தோடு, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, ஆமென். இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் காற்று வீசினால் கண்டோரோ இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும் காற்று வீசினாலும் நங்குறோ இயேசுவிலே. ஓ நங்குறோ இயேசுவிலே, நங்குறோ இயேசுவிலே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, பெருக. பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஓ வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை தேவன் செய்து முடிப்பார். தேவன் செய்து முடிப்பார். எல்லாம் கடைசியாக, இதிலும் மேலானதை, இதிலும் பெரிய, எல்லாம் தேவன் செய்து முடிப்பார். எல்லாம் தட்டி, இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை தேவன் செய்து முடிப்பார். தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிப்பார். அவர் எனக்காக செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என்னால முடியாது என்று நினைக்கிற எல்லாவற்றையும் எனக்காய் முடித்து காட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாம் அப்படியே கண்களை மூடி, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற கர்த்தர், துதிகளின் மத்தியிலே இறங்கி வருகிற தெய்வம், அவர் உலாவுகிற தெய்வம். அல்லேலூயா. ஜலத்தின் மீது அசைவாடின தேவன் கர்த்தர் இங்கு உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஒரு தண்ணிக்குள்ள, ஒரு தொட்டிக்குள்ள நீ விழுந்தா எப்படி நனைவாயோ, அவருடைய ஆலயத்திற்குள்ள வரும்போது அவருடைய பிரசன்னத்தால் அவர் உன்னை நிரப்புவார்.
அவருடைய பிரசனத்தால வல்லமையாலே அவருடைய மகிமையாலே கர்த்தர் உன்னை நிரப்புவார். உன் சரீரத்திற்குள் இருக்கிற உன் சிந்தைக்குள் இருக்கிற உன் இதயத்திற்குள் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் வெளியேற்றுவார். உன்னை ஆனந்த தைலத்தால அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சோத்ரம் 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 ஆண்டவரே சோத்ரம் 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 சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே சோத்ரம் அன்புள்ளவரே உமக்கு சோத்ரம் 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 ஆண்டவரே கிருபை நிறைந்தவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் கிருபை நிறைந்தவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் நேற்றும் இன்றும் மாறாதவரே உமக்கு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நடத்துகிறவரே உம்மை சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே எங்களை வாழ வைக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே சோத்ரம் 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 ஆண்டவரே என் மீட்பரே உமக்கு சோத்ரம் 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 பயம் உள்ளவரே உமக்கு சோத்ரம் 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 நீதிமானே உமக்கு காயங்களை கட்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே தேவன் நீர் ஆண்டவரே சோத்திரத்தோடு நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரம் 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 ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே என்னோடு உடன்படிக்கை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே சோத்திரம் 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 உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உங்களை என்னை கைவிட உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உங்களை என்னை கைவிட
சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுகிறது யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளக்குவேன் என்று. நம்ம வாழ்க்கையில பிள்ளைகள் மூலியமாகவும் கணவர் மூலியமாகவும் ஏன் நம்ம வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், எவ்வளோ சோதனைகள் வரலாம். உலக காரியங்கள் மூலமாக கூட நம்மளுக்கு சோதனைகள் வரலாங்க. வேலை செய்கிற இடத்துல உறவினர்கள் நண்பர்கள் மூலியமாக கூட நம்மளுக்கு சோதனைகள் வரலாம். ஆனால் அதை பார்த்து நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்ம பொறுமையை கடைபிடிச்சு கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தான். ஆண்டவரே, இந்த சோதனைகள் வரும்போது ஆண்டவரே எங்களை பொறுமையாக இருக்க செய்யுங்க ஆண்டவரே, எங்களை விசுவாசிக்க செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடக்க எங்களுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த பிரச்சனையை கண்டு நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. அதை எப்படி கடக்கணும், அதுலேருந்து நாங்கள் எப்படி வெளியே வரணுன்றத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அதை கண்டு நம்ம ஒருபோதும் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவர். எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், எவ்வளோ போராட்டங்கள் வரலாம், எவ்வளோ நிந்தைகள் வரலாம். ஆனால் ஆண்டவரே, அதை தாங்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நம்ம கேட்கணுங்க. ஏன்னா வேத வசனம் அதை தான் நம்மளுக்கு சொல்லுது. அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளி புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேன். பொன்னாக விளங்கச் செய்தீர், அதனால் நான் சுத்தமானேன். பொன்னாக விளங்கச் செய்தீர், உம்மை பாடாத
சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் அலைச்சல்களை அறிந்தவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஏசாயா 43 வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எளியவன் தேவன் எளியவனை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்மை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறவர். சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ என்னுடையவள் என்று எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஊழியத்தை செய்ய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையை விட்டு எங்களை வேர் பிரித்து ஆண்டவரே இந்த ஊழியத்தின் பாதையில் எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவர். போராட்டத்தின் மத்தியில் எங்களை நடத்துகிறவர் நீர் ஆண்டவர். இந்த நேரத்தில் எவ்வளோ பேர் உண்மை துதிக்க முடியாது மருத்துவமனைகளில் இருக்காங்க கர்த்தாவே. ஆனால் எங்களுக்கு சரீர ரீதியாக எவ்வளோ பலத்தை கொடுத்து இந்த நாளில் கோடி கோடி நன்றிகள் ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை ஆண்டவர், போன ஆண்டு இருந்தவங்க இந்த ஆண்டு இல்லை ஆண்டவர். ஆனாலும் எங்களை போன ஆண்டு நல்ல முறையில் நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த ஆண்டு எங்களை காண செய்கிற கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் எவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆண்டவர். ஆனாலும் அந்த பிரச்சனைகளை எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர் ஆண்டவர். எங்களை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு போஷித்து ஆண்டவர், நல்ல உடைகளை கொடுத்து ஆண்டவர், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, நல்ல தாய் தகப்பனை கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே. இந்த நாட்டில் எவ்வளோ நடந்து கொண்டிருக்க ஆண்டவர், பெண்களுக்கு நீதியான எவ்வளோ பாலிய தொல்லைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு கர்த்தாவே. ஆனால் எங்களோட தேசத்தில் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து நீங்கள் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எவ்வளோ விபத்துகளுக்கு மத்தியில் எங்களை பாதுகாத்து வந்திருக்கீங்க அவங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாக்கிறீங்க கர்த்தாவே. வேலையிலும் சரி ஆண்டவர், வீட்லேயும் சரி எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன் நீர் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் விசுவாசம் பெருசாக இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபையை செய்யுங்க கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேன் உமது அன்பை. மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன்
சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். மண்டிடுவேன் உன் பாதத்திலே, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. நம்மை தேடி வந்தவர் அம்மா, நல்ல கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. நம்மை தேடி வந்தவர். உன்னை தேடி யாருமா வருவா? நம்மை தேடி யாரு வருவா? எந்த நபர் வருவார்கள்? ஆனா உலகத்தை படைத்த இயேசு வருவார். உலகத்தை படைத்த இயேசு வந்தார், உன்னை தேடி வந்தார், உன்னை மீட்க வந்தார், உன்னை வாழ வைக்க வந்தார், உன்னை உயர்த்த வந்தார், உன்னோடு காவல் பண்ண என் இயேசு தண்ணி வந்தார். அதனாலதான் நம்ம சொல்றோம், மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆராதனை வேளையில உன் நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்கிற ஆண்டவர், உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர் ஆண்டவர். நாங்கள் தனித்து துதிப்பது ஒரு துதியப்பா, நாங்கள் கூடி துதிப்பது ஒரு துதி. அவர்கள் கூடி துதித்தார்கள், சிறைச்சாலை கருவுரைகள். அந்த துதியை மட்டும் சாதாரணமா நினைக்க கூடாதுங்க. கடையில போறல அரிசி பருப்பு போல எடை போடுறது கிடையாது. துதிக்க 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 உன்